எந்த வீடு பார்க்க போனாலே என் கண்ணு ஏனோ ஃபஸ்ட்டு தேடுறது பூஜை ரூமும், கிச்சனும் தான். இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூஜை ரூம் வந்து கொஞ்சம் சின்னது தான். ஓகே நம்ம வந்ததுக்கப்புறம் அதுக்கேத்த மாரி நம்ம ஏதாவது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. பட் கொஞ்சம் அந்த டோர் எல்லாமே வந்துட்டு லைட்டா வந்துட்டு டேமேஜ்டா இருந்துச்சு. அதுவுமே கார்பெண்டர் அண்ணாகிட்ட சொல்லி, சரி பண்ண தர சொல்லி, எக்ஸ்ட்ராவா எனக்கு ஒரு ஷெல்ஃப்மே வச்சு குடுக்க சொல்லியிருந்தேன். அவருமே அழகா வந்து எனக்கு வச்சு குடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 விளக்கு தான் வச்சு ஏத்திக்கிட்டு இருந்தேன். ஒரு ப்ராப்பர் ரொட்டீன்குள்ளாரே வந்த ஃபீலே இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, எதெல்லாம் என்கிட்ட 2 2 இல்ல ஃபோட்டோஸ் எதெல்லாம் எது சிமிலரா இருந்துச்சோ, அத எல்லாமே எடுத்து வச்சுட்டு, இந்த இடத்துக்கு ஏத்த மாரி என்கிட்ட இருக்க திங்ஸ வச்சுட்டு, எனக்கு புடிச்ச மாரி நான் வந்துட்டு நீட்டா ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டேன். கீழ வந்துட்டு 2 ஃபோட்டோ மாட்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சிருக்கேன். முருகர் ஃபோட்டோ வாங்கி வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக தான் அந்த ஸ்பேஸ் விட்டுருக்கேன். பெண்கள் வந்துட்டு மோஸ்ட்லி நின்னுட்டு பூஜை பண்ணக்கூடாது. உட்காந்து நிறைவா வந்துட்டு இறைவன வணங்கணும்னு சொல்லுவாங்க. இந்த வீட்ல அந்த மாரி தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஃப்ரைடே பூஜையுமே நிறைவா முடிச்சாச்சு.